பழவேற்காடு கடற்கரை பகுதியில் எண்ணெய் கழிவுகள் பரவியதா என்பது குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் ஆய்வு மேற்கொண்டார். மிக்ஜாம் புயலின் போது சென்னை சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து கச்சா எண்ணெய் கழிவுகள் வெளியேறி கொசஸ்தலை ஆறு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் பரவியது. இந்த கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எண்ணெய் கழிவுகள் பழவேற்காடு கடற்கரை பகுதியிலும் பரவுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் எனவும் அப்பகுதியினர் மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கரிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து பழவேற்காடு கடற்கரை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இதில் மீன்களில் எண்ணெய் கழிவுகளின் தாக்கம் உள்ளதா என பரிசோதிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலில் இந்த திட்டுக்கள், இந்த எண்ணெய் திட்டுக்கள் வெளியேற அவற்றை அப்புறப்படுத்துவது, அது என்ன நோக்கன்றதை நான் ஏற்கனவே சொன்னேன். அப்போ தான் அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்மளால் விளங்கி கொள்ள முடியும். இரண்டாவது, அவர்கள் பிடித்திருக்க அந்த மீன்கள்லையுமே இந்த திசுக்களில் எண்ணெய் கழிவுகளுடைய தாக்கம் இருக்கா அப்படின்றதையும் ஆராயக்கூடிய, லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த பணியை நாங்கள் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுக்கு உத்தரவு எடுத்திருக்கிறோம். அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை மேற்கொள்ள உள்ளனர். அப்பொழுது அதை ஆராயும் பொழுது அதில் ஏதாவது கழிவுகள் இருந்தால் அது அரசிற்கு அந்த அறிக்கை அனுப்பப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்க நாங்கள் பரிந்துரை செய்வோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இது தொடர்ந்து கண்காணிக்கப்படும். இல்லைனா அது ஒரு நல்ல விஷயம். மீனவர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு நம்பி செல்லலாம். பொதுமக்களும் இங்கு படுக்கக்கூடிய அந்த மீன்களை நம்பி வாங்கி உண்ணலாம் என்ற கருத்தையும் நாம் வலியுறுத்துறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.